நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி 18வது ஆண்டு எடிசன் விருதுகள் நிகழ்ச்சியின் முன்னோட்ட நிகழ்வு. திரைக்கலைஞர்களின் உழைப்பிற்கு ரசிகர்களின் பாராட்டுகள் ஊக்கம் தருவது போல அவர்களுக்கு அங்கீகாரம் தருவது விருதுகள் தான். அப்படியான திறமையான கலைஞர்களை தேடி கண்டறிந்து கௌரவப்படுத்தி வருகிறது எடிசன் விருதுகள். 18ஆம் ஆண்டு எடிசன் விருதுகள் நிகழ்ச்சியின் முன்னோட்ட நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. நிகழ்வில் நடிகர் ராதா ரவி பேசும்போது 18 வருடங்களாக எடிசன் விருதுகள் விழா நடந்து வருவது பெருமையான விஷயம். செல்வகுமாரை எனக்கு இத்தனை வருடங்களாக தெரியும். இன்னும் பல ஆண்டுகள் அவர் இந்த விருதுகள் விழாவை நடத்த வேண்டும். சினிமாவில் இருப்பது பெருமையான விஷயம். அத்தகைய சினிமா துறையினருக்கான அங்கீகாரமாக இந்த விழா நடைபெறுவது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டாக்டர் CMK ரெட்டி பேசும்போது பல சாதனைகள் வேதனைகள் தாண்டி ஒரு அமைப்பு 18 வருடங்கள் நடப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக செல்வகுமாருக்கு வாழ்த்துக்கள். மருத்துவ துறையும் சினிமா துறையும் சந்திக்கும் ஒரு புது பிரச்சனை, நடைமுறை வாழ்க்கை சிக்கல்களை, சமூகத்தை கெடுக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடும் போன்றவற்றை ஊக்குவிக்கும் விதமாக படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும். நடிகர் ஜெகன் பேசும்போது எடிசன் விருது விழாவை 3 வருடங்கள் தொடர்ந்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன். பலருக்கும் இந்த விருது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக்கிறது. ராதா ரவி சாருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். அதுக்கு சிறந்த உதாரணமாக அவர் நடித்த சின்ன மாப்பிள்ளை அந்த திரைப்படம். அம்பிகா மேவுக்கு நான் பெரிய ரசிகன். அவர் எல்லா படங்களையும் எனக்கு பிடிக்கும். விக்ரம் சாரின் படங்களும் எனக்கு பிடிக்கும். 18 வருடங்கள் எட்டியிருக்கும் எடிசன் விருது விழாவுக்கு வாழ்த்துக்கள் என்றார். நடிகை அம்பிகா பேசும்போது 18 வருடங்கள் நடக்கும் இந்த விருது விழாவுக்கு வாழ்த்துக்கள். செல்வாவை எனக்கு பல வருடங்களாக தெரியும். படப்பிடிப்பை பொறுத்து விருது விழாவுக்கு வருகிறேன் என சொல்லியிருந்தேன். சரியான தருணமும் அமைந்தது. ராதா ரவி அண்ணன் எனக்கு குடும்பம் போல. விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சி என்றார். சென்ட்மா சில்வா பேசும்போது நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்து நின்றாலும் சினிமா துறைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் இயக்குனர் தவிர வேறு யாரேனும் நமது பணியை பாராட்ட மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான திறமையானவர்களை கண்டுபிடித்து எடிசன் விருதுகள் கொடுப்பது மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய சித்திரை செவ்வானம் படத்திற்கும் எடிசன் விருது வாங்கியிருப்பது மறக்க முடியாத ஒன்று. ராதாரவி சார், விக்ரம் சார், அம்பிகா மேம் போன்ற பல முன்னோடிகளால் தான் நாங்கள் இருக்கிறோம், விருது வென்றிருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துகின்றார். பாடகர் அந்தோன் தாஸ் பேசும்போது இந்த விருது விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. ஆரம்ப காலத்தில் நான் பாடிய போது சுற்றி இருந்தவர்களின் கைத்தட்டல்கள் தான் எனக்கு பெரிய உற்சாகம். திரைத்துறைக்கு வந்த பிறகு விருதுகள் தான் அந்த உற்சாகத்தை கொடுத்தது. என்னை போன்றவர்களை கௌரவிக்கும் எடிசன் விருது விழாவிற்கு என் நன்றி என்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசும்போது 18 வருடங்கள் நடக்கும் விருது விழாவிற்காக உலகம் முழுவதும் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பது சாதாரண விஷயமில்லை. சித்தாந்த ரீதியாக ராதா ரவி அண்ணனுடன் முரண்பட்டாலும் அவர் மிகவும் அன்பானவர். என்னை பல இடங்களில் முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். திரைத்துறையில் பல நண்பர்கள் எனக்கு இருந்தாலும் என்னை அடையாளம் கண்டு பொதுவில் பாராட்டியவர் ராதா ரவி அண்ணன் தான். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மழைநீர் சேகரிப்பு திட்டம், லாட்டரி தடை சட்டம், இதெல்லாம் என்னுடைய சாதனைகள். அதெல்லாம் பேசும் பொருளாக மாறவில்லை. அதற்கான அங்கீகாரத்தை ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதன் மையக்கரு நான் தான். இதை பொதுவாழ்வில் சொல்லி பாராட்டியவர் ராதா ரவி அண்ணன் தான். தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. விருது வென்றவர்களுக்கு, விருது விழாவிற்கு வருகை தந்தவர்களுக்கும் ராதா ரவி, விக்ரம், அம்பிகா உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.